பார்க்க இருக்கிற கதை நீதி கதைகள் பகுதி 8 நன்றி மறந்தானே. அதாவது வெகு காலத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ரோமாபுரி ஆண்ட யுனாஸ் அப்படின்ற சக்கரவர்த்தி ஒருத்தர் ஆண்டு வந்தாரு. அவருக்கு என்னன்னா சிற்றரசர்கள் பலரும் அவருக்கு கீழே இருந்தாங்க. அவங்களெல்லாமும் இவர் அடக்கி வச்சிருந்தாரு. ஆனா இவருக்கு என்னன்னா ஒரு வித தோல் வியாதியால இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதனால அதை தீர்க்கறதுக்கு வந்து எவ்வளவோ பிரபலமான வைத்தியர்களை பார்த்துமே அவரால அந்த தோல் வியாதியை வந்து சரி பண்ணவே முடியல. இப்படி 4, 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. அப்போ யுனாஸ் வந்து தன்னோட நோயை வந்து போக்குறதுக்காக உலகிலேயே ஒரு வைத்தியனும் இல்ல அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக ரையூஸ் அப்படின்ற ஒரு கிழ வைத்தியன் ஒருத்தர் வராரு. அவரு எல்லா வைத்திய முறைகளையும் நல்லா தெரிஞ்சவர் அவரு. அவர் வந்து யுனாஸ் சக்கரவர்த்தி கிட்ட வந்து, "உங்களோட நோய பத்தி நான் கேள்விப்பட்டேன். இத வந்து எளிமையான முறையில வந்து சரி பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க எந்த மருந்தும் பயன்படுத்த வேணாம். தைலம் எதுவுமே நீங்க பயன்படுத்த வேணாம்." அப்படின்னு சொல்லிடுறாரு. யுனாஸ் இத கேட்டுட்டு, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டு சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு என்னோட நோய வந்து குணப்படுத்துனீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏராளமான பரிச குடுக்குறேன்னு சொன்னோனே, ரையூஸும் நான் சொன்னபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து போலோ விளையாட்டு அப்படின்ற விளையாட்ட வந்து விளையாடணும். இது வந்து பந்தடிக்கிற கோல வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க வந்து ஒரு குதிரை மேல அமர்ந்து அந்த பந்த வச்சு அடிச்சு விளையாடணும் அப்படின்னு அப்போ அவரோட உள்ளங்கை நல்லா வேர்த்துக்கிட்டு இருக்கு. அவரு நல்லா ஓய்வு எடுக்குறாரு. அப்புறமா நீங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொன்னோனே, அவர் நல்லா ஓய்வு எடுத்துட்டு தூங்கி எழுந்துட்டு பார்க்குறாரு. பார்த்த பிறகுதான் அவருக்கு வந்து தோல் நோய் வந்து முழுவதுமா வந்து குணமாயிடுது. அத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது நம்மளோட தோல் நோய் வந்து நல்லபடியா சரியாயிடுச்சு. அவர் சொன்னா மாரி, வைத்தியன் சொன்னா மாரின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த இவரு வரும்போது, அந்த கிழவன் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு வந்து பார்த்து அவருக்கு வந்து அவர வந்து ஒரு சர்வ இது அந்த அரண்மனைக்கே வந்து அவர வைத்தியரா வந்து அவர் வந்து நியமிக்கிறாரு யுனாஸ். சரிங்களா? இந்த மாதிரி வந்து போது. அப்போ அவரோட அமைச்சர் சொல்றாரு, "நீங்க அவசரப்பட்டு இவர வந்து அ வைத்தியனாக்கிட்டீங்க. இந்த இதுக்கே அரண்மனைக்கே. ஆனா இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து உங்கள ஏமாத்துறாரு. உங்கள வந்து அவரு வந்து கொன்னுடுவாரு." அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வ அமைச்சர் சொல்றாரு. இந்த அமைச்சர் பேச்ச கேட்டுட்டு, இந்த மன்னர் வந்து என்ன பண்றாருன்னா, யுனாஸ் அடுத்த நாள் காலையில வரும்போது முதல் நாள் ஒரே புகழ்ந்து தள்ளுறாரு. வந்து இந்த மாரி வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நோய் வந்து என்ன விட்டு போயிடுச்சு. இந்த நோயால நான் வந்து 4, 5 வருஷமா அவதிப்பட்டேன். நல்ல வேளை நீங்க எனக்கு ஒரு நல்ல தீர்வா சொன்னீங்க. அது இது. ஆனா, அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வந்து நான் மரண தண்டனை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த வைத்தியரும் வந்து, நான் இனிமே என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யார் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நம்மள பத்தி? ஏன் மன்னரோட மனசு இப்படி மாறுச்சு அப்படின்னு. அமைச்சரோட சிரிப்ப அவர் பார்த்துட்டு, "ஓ! இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் தானா?" அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு வைத்தியருக்கு. தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சரி என் தலைய நீங்க வெட்டுறதுன்றது முடிவாயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து வைத்திய புத்தகங்கள்லாம் நெறைய வச்சிருக்கேன். அத உங்ககிட்ட குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்துடுறாரு. குடுத்த உடனே இந்த புத்தகத்தெல்லாம் நீங்க பாருங்கன்னோனே, ஒரு புத்தகத்த எடுத்து அவரு ஒ ம் நாக்கால தொட்டு ஒவ்வொரு பக்கமா தள்ளி, தள்ளி, தள்ளி வந்து பாக்குறாரு. பாத்துட்டு ஆ வந்து இந்த மாதிரி வந்து இது பண்றாரு. பாத்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஸோ வந்து அந்த 4, 5 பக்கம் போயிடுது. அதுக்கப்புறமா வந்து அந்த வைத்திய குறிப்பெல்லாம் வந்து அவரு பார்த்துட்டு ரொம்பவே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன்னருக்கு. அதெல்லாம் படிச்சுன்னே இருக்காரு. படிச்சுட்டே இருக்கும்போது மன்னர் வந்து என்ன ஆயிடுறாருன்னா, அ அவரு இறந்து போயிடுறாரு. அப்டின்னா என்ன நன்றி மறந்துட்டாரு மன்னர். ஏன்னா, இந்த கிழவன் வந்து அவ்ளோ தூரம் வந்து நோய பத்தி கேள்விப்பட்டு, அவரே வந்து இவருக்கு வந்து எந்த விதமான மருந்து பூச தேவையில்ல, மாத்திரை சாப்பிட தேவையில்லன்னு சொல்லி, இந்த விளையாட்ட விளையாடுங்கன்னு சொல்லி அவரு அவ்ளோ தூரம் சொல்லி அந்த விளையாட்ட விளையாடுனோனே அவருக்கு வேர்த்து கொட்டி அவருக்கு இந்த தோல் நோய் சரியாயிடுச்சு. ஆனா, அத கூட அவரு மறந்துட்டாரு.
மறந்துட்டு இந்த அமைச்சரோட பேச்ச கேட்டுக்கிட்டு, இந்த மாதிரி பண்ணதுனால, கடைசியில மன்னர் வந்து தன்னோட உயிர வந்து இழந்துட்டாரு. அமைச்சராலேயே. அதுதான் வந்து நம்ப இவரு சொல்லுவாரு வள்ளுவரு, "எண்ணன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு." நம்ம வந்து நம்ம ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்றாங்கன்னா, அத நம்ம வந்து நெனச்சு பார்க்கணும். நமக்காக இந்த மாரி நம்பளோட உயிரையே காப்பாத்துற அளவுக்கு நம்மளோட நோய குணப்படுத்துறவங்கள வந்து என்னைக்குமே நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப மதிக்கணும். அவங்க சொல்றத வந்து கரெக்ட்டா கடைப்பிடிக்கணும். சரியான முறையில அத வந்து செய்யணும். அவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்கக் கூடாது. "கெடுவான் கேடு நினைப்பான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரி நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து கெடுதலே நினைக்கக் கூடாது. நமக்கு ஒருத்தர் நல்லது செய்றாங்கன்னா, அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நினைக்கணும். அப்படின்றது தான் நம்ம இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது. "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று" அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, அத வந்து எந்த காலகட்டத்திலயும் மறக்கவே கூடாது. அவங்க செஞ்ச நல்லத மட்டும் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். நினைச்சு பார்த்து, அவங்களோட நல்ல உறவு முறையில நம்ம இருக்கணும். அவங்கள மனம் வேதனைப்படுற மாரியோ, இல்ல அவங்கள ஏதாவது வீண் பழிக்கு ஆளாக்குற மாரியோ நம்ம நடந்துக்க கூடாது. எந்த காலகட்டத்திலயும், எந்த சூழ்நிலையிலயும். இந்த கதையிலருந்து இத தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. எவ்ளோ பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நோய் இல்லாம வந்து காலமெல்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். பெரிய செயல் அது. அதுக்கே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதமும், முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இருந்தா தான் அப்படி வந்து இருக்க முடியும். அப்படி நோய் வந்துட்டாலும் அந்த நோய் சரியாயிடுச்சு அப்படின்னா, அதுக்குமே வந்து கடவுளோட ஆசீர்வாதம், முன்னோரோட இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கு. அதனால வந்து நம்ம யாருக்கும் வந்து கெடுதலும் நினைக்கக்கூடாது, கெடுதலும் பண்ணக்கூடாது. நமக்கு யாராவது கெட்டது பண்ணாலும் நமக்கு அவங்களோட ஒத்து வரலன்னா நம்ம தள்ளி வரணுமே தவிர, அவங்க கிட்ட வந்து நம்ப எந்த விதமான இதுவும் வெறுப்பு எதையுமே அவங்க கிட்ட நம்ம காட்டக்கூடாது. நம்பளோட குணத்திலருந்து நம்ம எப்பவுமே மாறவே கூடாது. மத்தவங்களுக்கு உதவி செய்றவங்களா, மத்தவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்றவங்களா நம்ம இருக்கணுமே தவிர, நம்பளால ஒருத்தருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு அந்த குற்ற உணர்ச்சி வந்து நம்மள வந்து ஒரு வழியாக்கிடும். அந்த மாரி குற்ற உணர்ச்சி இல்லாம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா, நம்மள சுத்தி இருக்க எல்லாரையும் நம்ப நல்லா பார்த்துக்கணும், அன்பா இருக்கணும், அக்கறையா இருக்கணும், பாசம் காட்டணும், அவங்கள விட்டு குடுக்காம இருக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலயும் நம்ம வந்து ஆ தாழ்வா நடத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேறுபாடு காட்டக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும், சமமா நடத்தணும். இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்கு. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.